Hi students, நான் உங்கள் வெற்றி கேர்கன்ட்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். நம்ம யூடியூப் சேனலில் டாப் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரையில் இருக்கக்கூடிய KLN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த கல்லூரியை பற்றின முழுமையான தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கட்டாப் மதிப்பெண்ணுக்கு எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும், என்ன கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி உங்கள் டேட்டாவை கொடுங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை சொல்லுவாங்க. இப்போ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கல்லூரிய பேர் KLN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது எங்கே இருக்குது? ஆக்சுவலாக மதுரை அப்படின்னு சொன்னால் கூட இது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டில் தான் இருக்குது. மதுரையிலேருந்து நெடுங்குளம் ரோட்டில் பொட்டப்பாளையத்தில் இருக்குது. சரிங்களா? இது ஒரு ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ், ஒரு கோ எஜுகேஷன் கல்லூரி, அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். 1994 ஆண்டே தொடங்கப்பட்ட ஒரு கல்லூரி. இதை தொடங்கி வைத்தவர் பார்த்தீங்கன்னா திரு ஸ்ரீ KLN கிருஷ்ணன் அவர்கள். இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 5904. சரிங்களா? இப்போ அக்ரிடேஷன் ரேங்கிங்கை பொறுத்தவரைக்கும் NACல B++ கிரேட் வாங்கியிருக்காங்க. NBA பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட மெக்கானிக்கல் 6 தடவையும், EEE 5 தடவையும், ECE 4 தடவையும், CSE 5 தடவையும், BTech IT 5 டைம்ஸும், MCAக்கு 2 தடவையும் NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. NRF ரேங்கிங்கை பொறுத்தவரைக்கும் சரியான தகவல் இல்லை. தகவல் தெரியும் போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தலாம். இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மெயின் கோர்சஸை பார்த்தலாம். மெக்கானிக்கல், EEE, ECE, CSE இருக்குது. CSEயில் சைபர் செக்யூரிட்டி இருக்குது. அதே CSEயில் IoT இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அட்மிஷன்ஸ் அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் டைரெக்டாகவே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைரக்ட் அட்மிஷனில் அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா 8807405911 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே சொல்லுவாங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், TNEA கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டு உங்களுடைய கட்டாப் மதிப்பெண்ணுக்கு எந்த கல்லூரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்களா? உங்களுடைய குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது vetree.org அப்படின்ற வெப்சைட், அதோடைய ஹோம் பேஜ் தான். இதுல உங்களுடைய கட்டாப் மதிப்பெண்ணுக்கு ரொம்ப ஈஸியா எந்த கல்லூரி கிடைக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதான் நம்மளுடைய ஹோம் பேஜ். இதுல ஃபைண்ட் அண்ட் கம்பேர் இருக்கு பாத்தீங்களா? 1, 2, 3, 4வது இடத்துல அதுல TNEA காலேஜ் படிக்கிறது இருக்கு பாத்தீங்களா? அதுக்குள்ள போங்க. இதுல உங்களோட கம்யூனிட்டியை நீங்க டைப் பண்ணுங்க. இப்போ BCன்னு நான் கொடுக்குறேன். இதுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு கல்லூரி வேணும்னு போடுங்க. அப்படியே உங்களுடைய கட்டாப் மதிப்பெண்களை போடுங்க. சரிங்களா? இப்போ 155 போடுறேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கட்டாப் மதிப்பெண்ணுக்கு எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத நீங்க ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீ ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் லாங் ஸ்டாண்டிங், அதாவது NBA அக்ரிடேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக வாங்கிட்டு இருக்காங்க. கோர் பிரான்ச்சஸ்க்கு நல்லாவே NBA அக்ரிடேஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால ஒரு அப்டேட்டடான இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட்டான கரிக்குலம் இருக்குது. நல்ல ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் ISO 9000 2015 சர்டிஃபைடு வாங்கியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஃபேக்கல்ட்டி சப்போர்ட் இருக்குது, ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி குளோபல் ஸ்டாண்டர்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கமிட்மெண்ட் இருக்குது. எத்திக்கலாவும் சரி, கண்டினியூல் இம்ப்ரூவ்மெண்ட்லையும் சரி இவங்க நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை பொறுத்த வரைக்கும் IBM சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது, KLN இன்னோவேஷன் அண்ட் ரிசர்ச் பார்க் இருக்குது, KLN IRPன்னு சொல்கிறாங்க, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சென்டர் இருக்குது, 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஹனிவெல் சென்டினன்ஸ் லேப் இருக்குது, ISH RAE ஷோகேஸ் லேப் இருக்குது, R&D சென்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி AICTயோட ஐடியா லேப் இருக்குது. நிறையா மல்டிபிள் இதில் கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தான். சரிங்களா? பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 60 to 80% வாங்கிட்டு இருக்காங்க. சரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா 7 to 8 lakh 18 lakh வரைக்கும் ஹையஸ்ட் பேமெண்ட் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? 2024 8 lakh அதிகமாகவும், சில இயரில் 18 lakh வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 3 to 5 lakhs இருக்குது. சம் ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 7.5 lakh வரைக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் நம்ம நிறைய அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கும்போது 3 to 5 வரைக்கும் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நிறைய மாணவர்கள் ரெக்ரூட் ஆகிருக்காங்க. சரியா? ஸோ ஜோகோ, TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, காக்னிசன்ட், டெக் மஹிந்திரா, HCL, சின்டெல், சாஃப்ட்விசன், டேட்டா பேட்டர்ன் இந்த மாதிரியான பல கம்பெனிஸ் இங்கே ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வராங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் 2 to 2.2 lakh வரைக்கும் இருக்கும். நான் டியூஷன் ஃபீஸ் சொல்கிறேன். மேனேஜ்மெண்ட் கோட்டா கிட்டத்தட்ட 3.5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2 to 3 லட்ச ரூபா இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த கல்லூரியை பற்றின டேட்டா வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காம்பன்சேட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது வில்லிச்சிக்கும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.